மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு 125 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே நான் தயார் பண்ணது. அதுக்கு வந்து இங்கே வந்து 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, இதை ரெண்டையும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து திக் பேஸ்ட் ஆக்கணும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் மசாலாக்கள் வந்து காஷ்மீரி சில்லி தூள் வந்து 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு, அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஊற்றுறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பூவு, ஒரு பட்டை மட்டும் தாளிக்கிறதுக்கு. இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், இதை வதக்கிக்கிறோம். அதில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி, 3 தக்காளி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. அதுலேயே இந்த மசாலாக்கள் சேர்த்துக்கிறோம். 1.5 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி தூள் வச்சுருந்தேன், அதை போட்டுக்குருவோம். அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இது ஆறினோடனே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த முந்திரியும் கசகசாவும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை ஒரு நல்லா தனியாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, அப்புறம் இப்போ வதக்கின மசாலாக்கெல்லாம் ஆறினோடனே இதையும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த முந்திரி கசகசாவையும் அரைச்சாச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கடாய் காயிடும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு இந்த 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பட்டரை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு நான் இந்த பன்னீரை வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாக்கெல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணோம்னா, இந்த பன்னீர் வந்து இந்த குருமாவில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த மசாலாலாம் இது நல்லா சார்ந்துருக்கும். அதனால் இந்த பன்னீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக செவந்து வந்ததும் இதை எடுத்து வச்சுட்டு இதில் பழைய வரைக்கும் இதிலே அடுப்பில் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ண அதே அடுப்பில் ஒரு இலை, ஒரு பட்டை, அவ்வளோதான். அதோட பொடிசாக நறுக்குன ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கும் வதக்கிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதிலே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுவோம். இது நல்லா கலந்துட்டு இது பச்சை வாசனை போய்க்கட்டும். இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். 50 கிராம் பட்டர் எடுத்தேன், இதில் முக்கால்வாசி போட்டுட்டோம். இனி ஃபைனலாக கொஞ்சம் இது வந்து ஃபைனலாக போட்டுக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாக்களை ஊற்றிக்கிறோம். அதோட இந்த முந்திரியும் கசகசா அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும் 2 நிமிஷம். இதை நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதித்து இந்த 2 பேஸ்ட்டும் நல்லா ஒன்றாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கழுவுன தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்.
உப்பு போட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை மூடி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். வத்திருச்சு, கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே கசிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த வறுத்து வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா பன்னீரை வந்து இதை நல்லா மூடி வச்சு நல்லா கலந்துட்டு மீதம் கொஞ்சம் பட்டர் இருக்குல்ல, அந்த பட்டரையும் போட்டுருவோம். மொத்தம் 50 கிராம் பட்டர், ஒரு 20 கிராம் எண்ணெய், அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு இந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவோடு சாரணும். அதுக்காக இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டா ரெடி ஆயிடும். மூடி வச்சுருவோம். இப்போ இந்த பன்னீர் வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இந்த மசாலா நம்ம பன்னீர் வறுத்து போட்டதுனால இந்த பன்னீர் வந்து நல்லா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மசாலாவும் குடிச்சிட்டு சாஃப்டாக இருக்கும் பன்னீர். அந்த மசாலாவும் அதில் சார்ந்துருக்கும். இப்போ ஃபைனலாக இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை மாற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் மல்லித்தலையும் போட்டுக்குவோம். இதில் மேலாப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்குவோம். அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி, புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி எடுத்து இந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் சைடில் அந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டேன். இதில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதோட என்ன எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னா அந்த கஸ்தூரி மேத்தின்னு இருக்குல்ல, இந்த வெந்தயக்கீரை, அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுவாங்க. அது மட்டும் போடலை, ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ